ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி எர்த் வேக் இது யார் எழுதுனாருன்னா எம்எஸ் மகாதேவன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் பார்ட் பார்த்துடலாம். வார்ம் அப். when was the last time you helped someone? Write a few instances of your act of your kindness. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களா, யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களா, அதை பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ், அந்த நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணீங்களா, உங்களோட கைண்ட்னஸை பற்றி நீங்கள் எப்படி அவங்கள கைண்டாக ஒரு அஃபெக்ஷனேட்டாக ஒரு ஈகர்னு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோடு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிறது ஒரு ஃபியூ லைன்ஸில் வந்துட்டு அங்கே எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு எர்த்வேக், அதாவது எம்எஸ் மகாதேவன் அவரே வந்துட்டு இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணி சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அதாவது ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு கதை சொல்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு அமைஞ்சிருக்கும். யார் வந்துட்டு சொல்கிறாங்கன்னா எம்எஸ் மகாதேவன். இந்த ஆத்தர் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்துட்டு சொல்கிறாரு. யார்கிட்டன்னா நம்ம ரீடர்ஸ் கிட்ட அவரே இமேஜின் பண்ணிக்கிறாரு. நம்மளுக்கு அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட ஸ்டோரி சொல்கிற மாதிரி. ஸோ நாம் தான் வந்துட்டு ஸ்டோரி கேட்குறோம். ஸோ ரீடர்ஸ் ஆனால் நாம் தான் வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய ஸ்டோரிஸை வந்து நம்ம கேட்க போகிறோம். Greetings, traveler. You look tired and cold. Are you a stranger to these parts, waiting for the bus to Badrinath? Perhaps you are a pilgrim or a visitor to the Valley of the Flowers. Anyway, whoever you are, come with me. Wait at my tea shop. It is just past the bend in the road. So, இப்போ வந்துட்டு எம்எஸ் மகாதேவன் வந்துட்டு ஒரு ட்ராவலர் கிட்ட பேசுகிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ ஸோ ஆத்தர் வந்துட்டு க்ரீட்டிங்ஸ், ஸோ வெல்கம் பண்ணிட்டு ஒரு ட்ராவலர் கிட்ட வந்துட்டு வெல்கம் பண்ணுறாரு. குட் ஈவினிங்கோ குட் மார்னிங்கோ ஏதோ ஒன்று சொல்கிறாரு. யூ லுக் டயர்ட் அண்ட் கோல்ட். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப குளிரில் சஃபர் ஆகிற மாதிரியும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. Are you a stranger to these parts, waiting for the bus to Badrinath? Perhaps you are a pilgrim or a visitor to the Valley of the Flowers. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர், இந்த இடத்துக்கு நீங்கள் புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ தீஸ் பார்ட்ஸ், ஆர் யூ அ ஸ்ட்ரேஞ்சர் டு தீஸ் பார்ட்ஸ், நீங்கள் இடத்துக்குலாம் புதுசா. ஸோ வெயிட்டிங் ஃபார் த பஸ் டு பத்ரிநாத். ஸோ பத்ரிநாத் போகிறதுக்கோசரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஸோ இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு பில்கிரம்னா வந்துட்டு ஒரு புனித யாத்திரைக்கு வருவாங்க இல்லையா அவங்க. ஸோ பத்ரிநாத்ங்கிறோட கோயிலில் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் புனித யாத்திரைக்கு வந்திருக்கீங்களா, இல்லை வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்களா? விசிட்டர் டு த வேல்யூ ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனிவே ஹூஎவர் யூ ஆர், கம் வித் மீ. வெயிட் அட் மை டீ ஷாப். இட் இஸ் ஜஸ்ட் பாஸ் த பெண்ட் இன் த ரோட். ஸோ நீங்கள் யாரை வேணாலும் இருந்துட்டு போங்க, என் கூட வாங்க, என் டீ ஷாப்பில் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்னிங்கில் தான் வந்துட்டு பாஸ் த பெண்ட் இன் த ரோட். ஸோ இந்த ரோட் பெண்டில் தான் வந்துட்டு என்னோடய டீ ஷாப் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. As you can see, I am carrying this can of milk to the shop. In 10 minutes, I will be having a fire going. While you warm yourself, I'll prepare for you the best cup of tea in all Grawal. It will chase away the pinch blue look from your face. ஸோ எனிவே நீங்கள் வந்துட்டு இப்போ பார்க்குறீங்களா, கேன் யூ சி, நீங்கள் பார்க்குறீங்களா, நான் வந்துட்டு அதாவது கேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேனை வந்துட்டு மில்க் கேனில் இருக்குல்ல, அதாவது மில்க் கேன் வந்துட்டு நான் கிடைக்கிறத ஷாப்க்கு எடுத்துகிட்டு போச்சுருவோம். நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 10 மினிட்ஸில் அந்த ஷாப்க்கு ரீச் ஆகிடலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஐ ஹேவிங் அ ஃபயர் கோயிங். அதுவும் நான் வந்துட்டு அதாவது ஸ்டவ் பற்ற வைப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வார்ம் பண்ணுறதுக்குள்ளே, அதாவது அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கோல்டாக இருக்காங்களே, அதனால் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி வந்துட்டு முன்னாடி நான் போடுறேன். ஸோ நீங்கள் வார்ம் அப் பண்ணிகிட்டே இருங்க. டில் தட் நான் வந்துட்டு அப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்துட்டு இந்த கார்வாலியே வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் கப் ஆஃப் டீயை வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். ஸோ நீங்கள் அது குடிச்சிங்கன்னா என்ன ஆகும், இட் வில் சேஸ் அவே த பிஞ்ச்ட் ப்ளூ லுக் ஃப்ரம் யுவர் ஃபேஸ். ஸோ நீங்கள் டயர்டாக இருக்கீங்களே, அது வந்துட்டு உங்களுக்கு சேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Here we are. Come to my humble roadside tea shop. Make yourself comfortable on the wooden bench. It looks rickety, but it will hold your weight. ஸோ வந்துட்டு ஹியர், ஸோ இங்கே பேசிக்கிட்டே பை த டைம் இங்கே வந்துட்டு அந்த ரோட் சைட் டீ ஷாப்புக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு வெல்கம். ஸோ நீங்கள் வெல்கம் டு மை ஹம்பிள் ரோட் சைட் டீ ஷாப். ஸோ என்னோடய ரோட் சைட் டீ ஷாப்புக்கு உங்களை ஹம்பிளாக வெல்கம் பண்ணுறேங்கிறாரு. ஸோ நீங்களே வந்துட்டு இங்கே இந்த உட்டன் பெஞ்சில் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக உட்காரிங்க. இது பார்க்கறதுக்கு ரிக்கட்டினா வந்துட்டு இந்த ரோட் சைட் டீ ஷாப்லலாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு ரொம்ப டஸ்டியாக, அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, ஒரு சேர் போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த ரிக்கட்டியாக தான் இருக்கும், பட் உங்களுடைய வெயிட் வந்து தாங்கும், பயப்படாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மை நேம் சார், ஐ எம் கால் பிரிட்ஜி.
I'm 17 years old. I stay I started this tea shop 2 years ago. ஸோ என் பேர் கேட்குறீங்களா? என் பேர் வந்து பிரிட்ஜி. நான் வந்துட்டு 17 இயர்ஸ் ஓல்டு. ஸோ நான் இந்த டீ ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. Before that, I worked in a roadside shop outside Panipat. The heat and the crowd, the pollution, it was all too much. I had saved most of my earnings. I came back and with a little help, I started this shop. By the grace of God, it provides me a decent enough livelihood. ஸோ இந்த ஷாப் வந்துட்டு அந்த அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே ட்ராவலர்கிட்ட என் பேர் கேட்குறீங்களா? என் பேர் வந்து பிரிட்ஜி. நான் வந்துட்டு 17 இயர்ஸ் ஓல்டு தான். இந்த டீ ஷாப் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எங்கே வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா, ஒரு ரோட் சைடில் வந்துட்டு பானிபட்டில் வந்துட்டு ரோட் சைடில் வந்துட்டு நான் வேலை பார்த்துருந்தேன். ரோட் சைட் அவுட் சைட் ஷாப்பில் வந்துட்டு வேலை பார்த்துருந்தேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு டஸ்ட்டு பொல்யூஷனே வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இட் வாஸ் டூ மச். ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வேலை செஞ்சுட்டு போகும்போது எனக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸில் நான் வந்துட்டு ஐ ஹவ் சேவ் மோஸ்ட் ஆஃப் மை ஏர்னிங்ஸ். ஸோ நான் ஏர்ன் பண்ணதில் நிறைய நான் வந்துட்டு மணி வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் மணி நான் இங்கே வந்துட்டு ஒரு டீ ஷாப் வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஸோ பை காட் கிரேஸ் ஒரு கடவுளுனால இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நான் நல்லாவே வந்துட்டு இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Here your tea is ready. Strong, sweet, flavored with cardamom. Enjoy it, sir, while I get on my shows. This is my daily routine. At sunset, I'll shut my shop and walk back the 3 miles to my dwelling on the hillside. So, ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்க போகும்போதே இவங்க வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. யார்? பிரிட்ஜி வந்துட்டு அந்த ட்ராவலருக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இங்கே உங்களுடைய டீ வந்து ரெடியாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்வீட்டாக ஃப்ளேவர்ட் கார்டமன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஏலக்காய்லாம் போட்டு தட்டி உங்களுக்கு வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி குடிங்க. ஸோ தட் நான் வந்துட்டு என்னோடய டெய்லி கோர்ஸ், அதாவது என்னோடய டெய்லி ரொட்டீன் ஜாப் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், நைட்டில் வந்துட்டு அல்ஷாத சன்செட், அதாவது ஈவினிங்க்கு மேலே நான் வந்துட்டு ஷாப்பை ஷட் பண்ணிட்டு ஒரு 3 மைல்ஸில் வந்துட்டு நான் இருக்கக்கூடிய இடத்துல டெல்விங் ஆன் த ஹில் சைட். ஸோ ஹில் சைடில் நான் வாழக்கூடிய இடத்துக்கு நான் 3 மைல்ஸ் வந்து நடக்கணும். ஸோ the name of my village, it was my village, the village of my ancestors. This is no more. Moti is gone. What happened to my village? ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு நரேட் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரிப்ளை வந்துட்டு யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதுக்கு இவர் தான் வந்து நரேட் பண்ணிகிட்ருக்கார். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி சன்செட்டுக்கு அப்புறம் ஷாப்பை வந்து ஷட் பண்ணிட்டு 3 மைல்ஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் எங்கே இருக்கேன்னு கேட்குறீங்களா? ஸோ நேம் ஆஃப் மை வில்லேஜ், இட் வாஸ் மை வில்லேஜ். ஸோ என் வில்லேஜ் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? என் வில்லேஜ் வந்து நான் இப்போ அதாவது என் ஆன்சஸ்டர்ஸ் இருந்த வில்லேஜில் தான் நானும் இருக்கேன் இப்போ. ஆனால் அந்த வில்லேஜ் இல்லை, த மோத்தி இஸ் கான். ஸோ அந்த மோத்திங்கிறது தான் வந்துட்டு என்னது வில்லேஜோட நேம். ஸோ அந்த மோத்திங்கிற வில்லேஜ் வந்து இப்போ பழைய மோத்தி வில்லேஜ் மாதிரி இல்லை. வாட் ஹேப்பன்ட் டு வில்லேஜ்? என் வில்லேஜ்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவலர்கிட்ட பேசுகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. It was 4 years ago in the month of October. One night the earth waked. Yes, tremendous are common in these parts. These snows may seem eternal. The Himalayas may look solid, but the truth is deep down they are unstable. We who lived here are accustomed to the tremendous. ஸோ இட் வாஸ் 4 இயர்ஸ். என் வில்லேஜ்க்கு என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? ஸோ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்டோபர் மந்தில் வந்துட்டு ஒரு நாள் நைட் வந்து எர்த்வேக் வந்துச்சு. ஸோ எஸ், ட்ரெமாண்டஸ் ஆர் காமன் இன் தீஸ் பார்ட்ஸ். ஸோ அந்த ட்ரெமாண்டஸ்ங்கிறது ஒரு ஸ்லைட் எர்த்வேக்குங்கிறது இங்கே ரொம்ப காமன். பிகாஸ் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு எர்த்வேக்குங்கிறது ரொம்ப வந்துட்டு ஒரு சகஜமான விஷயம். அடிக்கடி வந்து எர்த்வேக் நடக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப காமனாக இந்த தீஸ் பார்ட்ஸில் வந்துட்டு என்னது அந்த லைட் எர்த்வேக் வந்துட்டு ட்ரெமாண்டஸ்னால் வந்துட்டு லைட் எர்த்வேக். ஸோ அது வந்து ரொம்ப காமன். The snows may be eternal. ஸோ உங்கள் பார்க்குறதுக்கு ஹிமாலயாஸ் அப்படி பார்க்குறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக நல்லா நிற்கிற மாதிரி இருக்கும். பட் அதோட லோயர் பார்ட்டில் இருக்கிற நாங்கள்
The Himalayas may look solid, but the truth is that deep down by the unstable. ஸோ டவுன் கீழே அடிப்பகுதியில் இருக்க நாங்கள் வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். அங்கே உள்ள பாறைகள்லாம் வந்துட்டு சும்மா தொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மேலே பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது கிடையாது. வி ஹவ் லிவ்ட் ஹியர் வேர் அக்கம்ஸ்டட் டு த ட்ரெமெண்டஸ். ஸோ அங்கே நாங்கள் வாழக்கூடியவங்க அடிக்கடி வந்துட்டு என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்லைட் அதுக்கு வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம். பட் வாட் ஹேப்பன் தட் நைட் வாஸ் மோர் தேன் தட். It was a terrible earthquake. Its effects were felt as far away as Delhi and Lucknow. But அந்த நைட், அதாவது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த அக்டோபர் மந்தில் நடந்த earthquake வந்துட்டு ரொம்ப வந்து டெரிபிளானது. ஸோ எப்படின்னா வந்துட்டு வாட் ஹேப்பன் மோர் தென், ஸோ எப்பயுமே ட்ரெமெண்டஸ் ஒரு லைட் earthquake நடக்கக்கூடியது அன்னைக்கு நைட் அந்த அக்டோபர் மந்தில் வந்துட்டு ரொம்ப டெரிபிளான ஒரு earthquake. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா, மோத்தியில் நடந்த ஒரு earthquake வந்துட்டு டெல்லி அண்ட் லக்னோ வரைக்கும் வந்துட்டு அந்த earthquake வந்துட்டு ரீச் ஆகிருக்கு. அந்தளவுக்கு வந்து மோத்தியில் வந்துட்டு earthquake வந்துட்டு ஒரு டெரிபிளாக வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ இமேஜின் த டிவாஸ்டேஷன் த ஹார்ட் ஆஃப் த earthquake. ஸோ டிவாஸ்டேஷனாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகுறது. ஸோ உங்களாலேயே இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படி அந்த மோத்திங்கிற வில்லேஜ் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்கிறாங்க. The epicenter was in the valley, not far from here. ஸோ எபிசென்டர்னா ஸோ அங்கே கீழே எங்கேருந்து earthquake வந்துச்சு, எந்த அளவுக்கு தாக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. There was 670 villages in the valley. 602 were destroyed. The earthquake lasted less than 5 minutes. The time enough to set these centuries-old mountaineering crashes to reduce our villages to rubble and to snuff our hundreds of lives. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இந்த வில்லேஜ் அந்த மோத்திங்கிற வில்லேஜில் வந்து டோட்டலாக வந்து 670 வில்லேஜஸ் இருக்குது இந்த வேலியில். ஸோ 670 வில்லேஜஸ் இருக்குது, அதாவது பீப்புள்ஸோ ஃபேமிலிஸோ கிடையாது, வில்லேஜஸ் இருக்குது. இந்த மோத்தியில் வந்துட்டு என்ன எத்தனை வில்லேஜஸ், 670 வில்லேஜஸ் இருக்குது. பட் அந்த ஒரு டெரிபிள் earthquakeனால எத்தனை வில்லேஜஸ் அழிஞ்சிச்சுன்னா 602 வில்லேஜஸ் வேர் பீன் டெஸ்ட்ராய்ட். ஸோ இந்த earthquake வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் நீடிக்கல, ஜஸ்ட் ஒரு 5 minutes earthquake தான். ஸோ அதுலேயும் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு இருந்துச்சு. ஸோ செஞ்சுரிஸாக இருந்த வில்லேஜஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 5 minutes earthquakeால் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. It was a sheer chance that I was away that night. I had gone to Puri to buy my school books. I stayed the night at my uncle's house. We felt the tremendous. We ran out into the open and again the tremendous came. We spent the entire night outside. Puri lived through the night. Modi did not. So by the chance, it was sheer chance. ஸோ சடன் சான்ஸ், அதாவது நான் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு நான் மோத்தியில் இல்லை, அன்னைக்கு நைட்டு வந்து நான் மோத்தியில் இல்லை. அந்த earthquake நடக்கக்கூடிய அந்த அக்டோபர் மந்த் நைட்டு வந்துட்டு நான் மோத்தியில் இல்லை. ஏன்னா எங்கே போயிருந்தேன்னா ஐ ஹவ் கான் டு பூரி டு பை மை ஸ்கூல் புக்ஸ். ஸோ என்னோட ஸ்கூல் புக்ஸ் வாங்குறதுக்கு நான் வந்துட்டு பூரிக்கு போயிருந்தேன். ஸோ லேட் நைட் ஆச்சுனால வந்துட்டு என்னோடய அங்கிள் வீட்லேயே வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஐ ஸ்டேட் நைட் அட் மை uncle's house. We felt the tremendous. We gone out into the open. Again and again the tremendous occurred. ஸோ இப்போ வந்துட்டு என்னது அங்கேயும் வந்து ட்ரெமெண்டஸ்னால் அங்கேயும் வந்துட்டு ஒரு லைட் earthquake இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், we ran out into the open. ஸோ வீட்டில் எரிஞ்சு விழுந்துன்னு சொல்லிட்டு வெளிப்பகுதியில் வந்துட்டு இருந்துட்டோம். அகெயின் அண்ட் அகெயின் இந்த ட்ரெமெண்டஸ் கேம். ஸோ மறுபடியும் வந்துட்டு அந்த ஸ்லைட் earthquake வந்துட்டு அக்கர் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ என்டையர் நைட் வந்து நாங்கள் அவுட் சைட்லேயே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த பூரி வந்துட்டு, அதாவது பூரியில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் பீப்புள்ஸ் எல்லாமே என்டையர் நைட் வந்துட்டு வெளியிலே ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் மோத்தி டிட் நாட். பட் மோத்தியில் என்ன ஆச்சு, அங்கே வந்துட்டு அப்படி கிடையாது, ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. For the living the nightmare began at the daybreak. When the news crackled in the large-scale devastation, there was a dozens of landslides, huge boulders thrown episodically across motorable tracks and roads. Precious times were spent in blasting the rocks and clearing the way for the army rescue teams. It was all the 4 days before help arrived for Moti. So
இப்போ வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு நைட்மேர், அதாவது ஒரு கனவு, கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு அந்த நைட்டில் வந்துட்டு அந்த பூரியில் இருந்தக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பாதிப்புன்னு தெரில, மோத்தியில் இருந்த மக்களுக்கும் எவ்வளோ பாதிப்புன்னு தெரில. பட் ஒரு டே பிரேக், அதாவது அடுத்த நாள் காலையில் தான் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த எர்த்வேக் வந்துட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் அப்போ தான் வந்துட்டு ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப், அதாவது டசன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸ் நிறைய வந்துட்டு வீடுகள்லாம் வந்துட்டு இடிஞ்சு விழுந்து கிடக்குது. ஸோ அங்கே ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டே வரல, ஆர்மி ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கே வர முடியல. பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் ராக்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரோடு பிளாக் பண்ணிச்சு. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ராக்ஸ் எல்லாம் உடச்சி அந்த ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் மோத்திக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே 4 days ஆயிடுச்சு. எர்த்வேக் வந்து 4 days கழிச்சு தான் வந்துட்டு ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்மி ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் வந்துட்டு மோத்திக்குள்ளேயே என்ட்ரு ஆகுறாங்க. I was among the first to reach village. My uncle accompanied me. With fear the worst, we feared the worst, but nothing had prepared for us what we saw. ஸோ நான் தான் வந்துட்டு எங்கள் அங்கிள் கூட ஃபஸ்ட்டு அந்த வில்லேஜ்க்கு ரீச் ஆனேன். ஸோ என் அங்கிளும் என் கூட வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருந்தார். ஸோ நாங்கள் நினச்சதோட ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்களே வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் நாங்கள் நினச்சதை விட, நாங்கள் எதிர்பார்க்கறதை விட வந்துட்டு அந்த மூத்தி வந்துட்டு ரொம்ப அந்த எர்த்வேக்கில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ பிகாஸ் எந்த வீடுமே கிடையாது, எல்லாமே வந்துட்டு டெஸ்ட்ராய், வெறும் கல், மணல், தூசியுமாவே தான் இருந்துச்சு. Every single house, every wall, every roof had been flattened. Stone ruffle and dust were all that remained. Our house has two storage stone building with a slate roof. My great grandfather has built the house. We were a small family. My father had died after an illness just 14 months ago. My mother took care of us. We were the 3 children. I was the oldest. My brother Neelu was 10. Buli was 2 years old. Sister was a baby of the family. My grandmother lived with us. ஸோ நாங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு எந்த ஒரு வீடு, எந்த ஒரு எதுவுமே இல்லை, வெறும் வெறும் எந்த ஒரு செவுரு கூட இல்லை, எல்லாம் ஸ்டோனு, வெறும் மணல், தூசியமாக தான் இருக்குது. ஸோ எங்கள் வீடு எப்படி இருக்குன்னா ஒரு 2 ஸ்டேட் ஸ்டோன் பில்டிங், அதாவதுனா 2 அடுக்கு மாடி குடியிருப்புன்னு சொல்லுவாங்களே, அதுதான் வந்துட்டு. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்லீட்டட் ரூஃப்னா அட்டை போட்ட வீடு தான். இது வந்துட்டு யார் கட்டினாங்கன்னா எங்களோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு இந்த வீட்டை வந்துட்டு பில்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஃபேமிலி தான். பட் எங்கள் ஃபாதர் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னால ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் மாதம் நடந்துச்சு இல்லையா எர்த்வேக், அதுக்கு முன்னாடி ஒரு 14 months முன்னாடி தான் பிர்ஜியோட ஃபாதர் வந்து இறந்துட்டார். எங்கள் அம்மாவை வந்து இங்கே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து 3 children, we were 3 children. I was the oldest. நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சன் அவங்களுக்கு. மை பிரதர் நீலு வாஸ் 10. ஸோ என்னோட பிரதருக்கு வந்துட்டு ஏஜ் வந்து 10. பூலி வாஸ் 2 years old. ஸோ என்னோட சிஸ்டருக்கு வந்து 2 years old தான். ஸோ அவள் தான் இருக்கிறதுலே பேபி ஆஃப் மை ஃபேமிலி. எங்கள் கிராண்ட் மதர் எங்கள் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப் டு திஸ் is over. So remaining part of the story we can see in next video. Thank you.